உங்களுக்கு யாருக்காவது புதையல் கிடைச்சிருக்குதா? புதையல் என்ன? புதையல் என்ன சொல்றாங்க, ஆனா கிடைக்கல. இங்க இருக்குது அங்க இருக்குதுன்றாங்க, ஆனா கிடைக்கல. போய் பார்த்தா தானே தெரியும், தோண்டினா தானே தெரியும். புதைந்திருப்பது புதையல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது புதையல், அது பேர் புதையல் கிடையாது. புதைந்திருப்பது, மண்ணுக்குள்ள புதைந்திருப்பது தான் புதையல், ட்ரெஷர் என்று சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருத்தந்தை 6ஆம் பவுல் சொல்றாரு, ரோசரி ஒரு அழகான புதையல், ஜெபமால அழகான புதையல். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிச்சுட்டே இருந்தா ஒரு மணியும் ஜெபிக்கிறப்போ நீங்க ஒரு ஆசீர்வாதமா தோண்டி எடுத்துக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தை சொல்றாரு, ஜெபமால சொல்ற மக்களை, படையை என்கிட்ட கொடுங்க. ஜெபமால சொல்ற ஒரு படைய, ஆர்மி என்று சொல்கிறோம், சேனை என்று சொல்கிறோம். ஜெபமாலை சொல்லுகிற சேனையை எனக்கு தாருங்கள், இந்த உலகத்தை நான் வென்று காட்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ உள்ள உட்கார்ந்தே ஜெபமாலை சொல்லு, எரிகோ கோட்டை கீழே விழும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. இந்த பாடலை பாட போறோம், நல்ல உற்சாகமா பாடி ஜெபிக்கலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 91 நல்லா கவனிங்க. ஒரு அழகான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. நீங்க நொந்து போய் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒண்ணும் வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் கூடாரத்தை வாதை அணுகாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். ஹalleluya, ஹalleluya. உன் கால்கள் கல்லின் மீது மோதாதபடி அவர் உன்னை தாங்கிக் கொள்வார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்களாம், நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் சொல்வாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிற பிள்ளைங்களாம் கையை தட்டுனால ஜோரா. திருப்பாடல் 91 சொல்கிறது, ஆண்டவரை நம்பி இருக்கிற மக்கள் இப்படி சொல்லுவாங்களாம், நீரே என் அரண், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம் சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்ல, பதிலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்னை அறிந்ததால், எப்படி நீ என்னை அறிந்திருந்ததால் நான் உன்னை விடுவிப்பேன், என் பெயரை நீ அறிந்திருந்ததால் நான் உன்னை பாதுகாப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு அப்படின்ற வார்த்தையை யாரெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க கை தூக்கும் பார்க்கலாம். அப்பனா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. கையை தட்டு நல்லா ஜோரா. இயேசுன்ற பெயரை தெரியும் ஃபாதர் நல்லா அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்லா ஜாலியா கை தட்டுங்க, உற்சாகமா இருங்க. ஓகே, இந்த கையே எனக்கு தூக்க முடியல ஃபாதர், இந்த காலே வரல ஃபாதர் அப்படின்லாம் சொல்லாத. கையை மட்டும் இப்போதைக்கு உதறி, காலை உதைக்காத, யாருன்னா விழுந்துருவாங்க. நல்லா இப்படி கையை அப்படி உதறி ஹalleluya சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மரியே வாழ்க சொல்லுங்க, இயேசுவுக்கு புகழ் சொல்லுங்க. இப்படி நம்மளையே என்ன பண்ணிக்கணும், உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. புனித பியோ அவங்க சொல்றாங்க, வெப்பன், ஃபாதர் சொன்னார் மலையில, வெப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? துப்பாக்கி, கத்தி இல்லையா, இதெல்லாம் வெப்பன். பாக்கெட்ல மறைச்சு எத்தனை வருது, நான் பொருள் எடுத்துன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், அதான் வெப்பன். பொருள் எடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை போடுறதுக்கான பொருள். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு பொருள் இருக்குது, நல்ல கையெழுத்து காமி. வெப்பன் இதான், இதான் வெப்பன், இதான் பொருள், இதான் நம்மளை காக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பியோ சொல்றாரு, the powerful weapon is my rosary. என்னுடைய ஜெபமாலை தான் ஒரு பெரிய வெப்பன். எனக்கு மிகவும் பிடிச்சமான prayer, my favorite prayer. favorite சேமியா இல்ல, favorite சேமியா, மனமான சுவையான, என்ன சொல்ல மாட்டீங்களா? மனமான சுவையான லியோ காஃபி. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அனில் சேமியா பாருங்க, இன்னும் என்னென்ன சேமியா வரப்போதோ. மை ஃபேவரட், பிரைஸ் தி லார்ட்,
Praise the Lord. My favorite book. என் வீடு my favorite place. எங்க அப்பா என்னுடைய ஃபேவரட் ஹீரோ, எங்க அம்மா என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின், மாதா சொல்லவே தேவையில்ல என்னுடைய ஃபேவரட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருடைய ஃபேவரட் மாதா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ பியோ சொல்றாரு, மை ஃபேவரட் பிரேயர், நான் ஜெபிக்கிற ஜெபமாலை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. புனித பெரிய லியோ ஏறக்குறைய 9 சுற்றுமடலை இந்த ஜெபமாலை பத்தி மட்டுமே எழுதி திருச்சபை கொடுத்திருக்கிறார். 9 சுற்றுமடல், வேற யாரும் இல்லை. அவ்வளவு இறை வல்லமை இந்த ஜெபமாலையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம். கண்களை மூடுங்கள். தாயின் தந்தையான கடவுளே, நற்கரணை நாதரை, நலம் தருகிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை நிகழ்த்துகிறவரே, இந்த சித்திரா பௌர்ணமிக்கு வந்திருக்கிற என் அன்பு உள்ளங்களை, என் சகோதரனை, என் சகோதரியை, என் குழந்தைகளை, என் தாய் தந்தையர்களை, என் முதியவர்களை, என் வாலிப பிள்ளைகளை, யுவதிகளை, ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் கொடுக்கிறேன். நான் உனக்கு தந்துட்டேன். இந்த மக்களை நான் உனக்கு தந்துட்டேன். உங்க கையில நான் இந்த இரவு முழுவதும் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். I entrust my people in your caring hands. Amen. ஆண்டவரே, உங்களுடைய அக்கறை நிறைந்த கரங்களிலே என் மக்களை, என் மக்களின் குடும்பங்களை, அவருடைய கருத்துக்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Amen. I surrender my people. ஆண்டவரே, என் ஜனங்களை, என் மக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா மாதா, மணிமலை தாயே, இந்த புண்ணிய பூமியில இந்த திருமலையை நாடி வந்திருக்கிற உன் பிள்ளைகளை கைவிட்டு விடாமல் பாதுகாத்துக்கொள். உங்களுடைய உபகாரங்களை அண்டி வந்த பிள்ளைகளை ஒருவராகிலும் கைவிடப்பட்டதாக நாங்கள் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று பெர்னாது ஜெபிப்பது போல உன் பிள்ளைகளை கைவிட்டு விடாமல் பாதுகாத்தருளும். இவர்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாம் உம்முடைய மகனிடத்தில் எடுத்துரைத்து பரிந்துரைத்து எல்லா வரங்களையும் பெற்றுத்தாரும். எங்கள் நல்ல தாயே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. నువ్వంటే నాకు చాలు యేసయ్యా. நான் தாளுக்கு பைத்தியம் பிடிச்சு நேசிக்கிறீங்களா? ஒரு தெலுங்கு பாட்டு. నువ్వంటే నాకు చాలు యేసయ్యా, నువ్వుంటే నేను ఉంటానేసయ్యా, నువ్వుంటే నాకు చాలు యేసయ్యా, నీవుంటే నేను ఉంటానేసయ్యా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறது, என்ன மனப்பாடம் பண்ணி பாடுறது, எனக்கு தெரியல தெரியாது. நீ மாட்டச்சாலையா, உங்க வார்த்தை போதையா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இப்ப வார்த்தையை கொடுக்க போறாரு. அதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன். ஃபாதர் வந்து ஆண்டோடைய வார்த்தையை அப்படி அள்ளி தெளிக்க போறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க வார்த்தை போதும், உங்க வார்த்தை போதும். அண்ணன் பயங்கரமா இருக்கிறார், தீயா இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ மாட்டச்சாலையா, நீ சூப்பு, உங்க பார்வை போதையா, நீ தோடு, உங்க தோல் போதல்ல சாஞ்சிக்கிறதுக்கு இல்லையா, உங்க தோல் போதும். நீ நீட அப்படின்னா என்னதான், நிழல், உங்க நிழல்ல நான் கொஞ்சம் தங்கிக்கிறேனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் வார்த்தையின் வழியாக, தன் தோலின் வழியாக, தன்னுடைய நிழலின் வழியாக நம்மை பாதுகாக்க போகிறார். எனவே